Hi friends, welcome back to my channel. So ரொம்ப நாளைக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு vlog வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்றேன். இது வந்து லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூட்டின்னு கூட சொல்லலாம். ஏனா லாஸ்ட் வந்துட்டு 5வது மாசம் எனக்கு என் மாமியார் வீட்ல வச்சு பண்ண ஃபங்க்ஷன் வந்து நான் லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இது என்னோட நிறைய மாதம் ஆனதுக்கு அப்புறமா வளைகாப்பு ஃபங்க்ஷன் அம்மா வீட்டில் ரொம்ப என்ன சொல்கிறது டீசெண்டாக சிம்பிளாக ஆனால் மன நிறைவாக பண்ண ஃபங்க்ஷன். பட் என்னென்னா இந்த என்டையர் வீடியோவில் பார்த்திங்கன்னா நிறைய காமெடிஸ் இருக்குங்க. என்னென்னா நான் இப்போ வந்து உட்காரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டேன், ஸ்டாண்டில் வந்துட்டு ஃபோனை வச்சுட்டு நான் பாட்டுக்கு உட்காந்துட்டேன். ஓகே, ஃப்ரேம் கரெக்டாக வச்சுட்டோம், ஃபுல்லாக கவர் ஆகிடும் அப்படின்ட்டு. நானும் மறுபடியும் எந்திரிச்சு வந்து பார்க்குற நிலமையில இல்லை. உட்காந்தாச்சு, என்னை உட்கார வச்சு சாந்தனம் வைக்கிறாங்க. ஃபுல் வீடியோ கேப்சர் ஆகிடுச்சு. மோர் தென் ஒரு 45 minutes கிளிப்பிங்ஸ் வந்துட்டு ரெக்கார்ட் ஆகியிருக்கு. நான் எடுத்து பார்க்குறேங்க. நான் வச்ச ஃப்ரேமே வேறு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லார் தலையும் பாதி கட் ஆகிருக்கும். மேக்ஸிமம் அப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த என்டையர் கிளிப்பிங் நான் சொன்னால் அந்த 45 minutes கிளிப்பிங்கில் இவ்வளோ தான் தெரிச்சு, இவ்வளோ தான் கொஞ்சமாவது எனக்கு வந்து முக்கால்வாசி தான். எல்லா ஃப்ரேம்லேயுமே தலை முக்கால்வாசி தான் தெரியுது. வைக்கிறவங்க ஃபேஸ் வந்து ஆல்மோஸ்ட் கட் ஆகிடுது. நல்ல வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா குனிஞ்சு அந்த சந்தனக்கிண்ணம் குங்குமக்கிண்ணெல்லாம் அவங்க எடுத்து வைக்கிறதுனால ஓரளவுக்கு ஒரு சிலர் ஃபேஸ் வந்து கவர் ஆச்சு. ரொம்ப பெரிய ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு. ஆனால் எப்படின்னு தெரில, மேபி அந்த ஸ்டாண்டை வந்து யாராவது அசக்கி இருக்கலாம் அந்த பக்கம் இந்த பக்கம் போகிறப்போ நம்ம வீட்டில் வச்சு பண்ணுறதுனால. பட் ஸ்டில் கவர் ஆனது வரைக்குமே வந்து நான் வந்து எடுத்து இந்த வீடியோவாக வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அம்மா இறந்த ஸ்டோரி நான் போன வீடியோலேயே சொல்லிட்டேன். ரொம்ப வந்து 4th month ப்ரெக்னென்சியில் அம்மா இறந்ததை ஏற்றுக்கவே முடியாத ஒரு சிச்சுவேஷன். 5th month வந்து இல்லை நான் பண்ணி தான் ஆகணும், உனக்கு வந்து மாமியார் வீட்டில் வச்சு 5வது மாதத்துக்கு வந்துட்டு நான் வந்து வளையல் போட்டு எல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணணும்னு சித்தி சொன்னதுக்காக மட்டுமே வந்து அந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சு. பட் இது வந்து இன்னும் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி மனசு கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சு ஓகே கண்டிப்பாக அம்மா சொன்ன மாதிரி நமக்கு அம்மாவே பிறப்பாங்க அப்படின்ற அந்த நம்பிக்கை வந்து ரொம்ப ஜாஸ்தியாகி வயிற்றுக்குள்ளே வந்து மேடம் உதைக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறப்ப எடுத்த ஃபங்க்ஷன். ஸோ இதில் வந்து வேணுங்கிறவங்க அத்தனை பேரையும் கூப்பிட்டு ஸோ அவங்களுக்கு வந்து நிறைவா வந்து கிஃப்டெல்லாம் கொடுத்து நமக்கு வந்து அவங்க ரிட்டன் கிஃப்ட் மாதிரியெல்லாம் கொடுத்து ரொம்ப வந்து சந்தோஷமாக நடந்த ஒரு விலாக் கிடையாது, ஆக்சுவலாக ஒரு ஃபங்க்ஷன். அதை வந்து நான் உங்கள் கூட விலாகாக ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து ஹைலைட்ஸ்லாம் இருக்குது. லைக் இந்த மாதிரி அம்மம்மா வந்து எனக்கு நான் வைக்க மாட்டேன் அப்படிலாம் சொன்னால் இல்லை வச்சு தான் ஆகணும், ஆசீர்வாதம் இல்லாமல் யாரோடது இருக்கும், எல்லோரும் மனசு தான் காரணம்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு வைக்க சொல்லி அவங்க வச்சு அது ஒரு மாதிரி. அதுக்கு அடுத்த மொமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி உட்கார முடியல என்னால். ஸோ எல்லோரும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய மாதத்தில் உட்கார முடியாது அப்படின்ட்டு. எனக்கு வந்து இன்னும் இன்ஃபேக்ட் ஜடெல்லாம் தைக்கிறேன் நாங்கள், வாய்ப்பே இல்லைம்மா என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக நார்மலாக தலைவாரி பூ வச்சுட்டு நான் பாட்டுக்கு எதுவும் மேக்கப்லாம் ஒன்றும் கிடையாது, எப்போவுமே போட மாட்டேன், இருக்கிற மாதிரி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டு புடவை கட்டிட்டு சிம்பிளாக உட்காந்தாச்சு. ஸோ ஒரு 11 பேர் கணக்குக்கு அப்படி வந்து வச்சாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து பாவம் நான் ஆசையாக கூப்பிட்டு நலுங்கு வைக்க சொல்லி பண்ணேன். ஆனால் முழுசாக ஒரு 5 செகண்டில் கூட அந்த வீடியோ கவர் ஆகலை. ஒரு என்ன சொல்கிறது அந்த ஃப்ரேமே மறைஞ்சிருச்சு. அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஸ்டில் அந்த மொமெண்ட்ஸ் வந்து மனசில் அப்படியே ரெக்கார்ட் ஆகிருக்கு. இதை வந்து எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே பண்ணுறேன். அன்றைக்கி வந்து அதே மாதிரி அம்மாவுக்கும் வந்து ஃபோட்டோ வச்சு நல்லா மனசார வேண்டிக்கிட்டாச்சு, எனக்கு நீயே தான் மம்மி வந்து பிறக்கணும் அப்படின்ட்டு. இதே மாதிரி சீரும் பார்த்திங்கன்னா சித்தி நிறைய பார்த்திங்கன்னா வரிசை தட்டு வச்சுருந்தா. ஆல்மோஸ்ட் வந்து இங்கே வச்சது மாதிரியே தான் பண்ணியிருந்தாங்க. நிறைய எனக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் தான். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு, நட்ஸு, பூஸ்ட்டு, எனக்கு பிடிச்ச பிஸ்கெட், அந்த மாதிரி ரொம்ப ஃபேவரட்டான ஐட்டம்ஸ்லாம் வச்சு தான் இந்த வரிசை வந்து வச்சுருந்தாங்க. அம்மாவையும் நல்லபடியாக வேண்டிக்கிட்டாச்சு. அது எனக்கு வந்து நான் வேண்டினபடியே எனக்கு எங்கள் அம்மாவே வந்து பிறந்துட்டாங்க. அந்த ஸ்டோரிலாம் அடுத்தடுத்து வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். விருப்பம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்மளோட சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் அன்பை வந்து ஒரு லைக் போட்டு சொல்லுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன்.
இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பொறுமையாக பார்த்ததுக்கு உங்களுக்கு வந்துட்டு வேறு என்ன சொல்ல முடியும், தேங்க்ஸை தவிர. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.